வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌத்தன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஏர்பஸ் கொள்முதல் விசாரணை, மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்கு அழைப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பின் எதிரொலி, போக்குவரத்து கட்டணங்களும் உயரும் வாய்ப்பு. ஜூலை 1 முதல் அமலாகும் புதிய வரி திருத்தங்கள், வர்த்தமானி வெளியீடு. இலங்கை வந்த ரஷ்ய அமைச்சர், சுகாதார சேவைகளை வலுப்படுத்த விசேட திட்டங்கள். ராஜகிரியவில் 120 வெளிநாட்டவர்கள் கைது, சட்டவிரோத நிதி மோசடி அம்பலம். உர போக்குவரத்து கட்டணம் பாரியளவில் அதிகரிப்பு, விவசாயிகள் அவதி. தோட்ட மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் நில உரிமைகளை கோரி எழுச்சி போராட்டம். இலங்கையில் இனி பலத்த மின்னலுடன் மழை, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற மாணவி விபத்தில் பலி. கிளிநொச்சியில் விவாகரத்து கோரிய மனைவி கோபத்தில் தென்னைகளை வெட்டி சாய்த்த கணவன். அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. சர்ச்சைக்குரிய 2013ஆம் ஆண்டு ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு வாக்குமூலம் வழங்குமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் இருவரும் வருகின்ற மே 12ஆம் தேதி கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை ஏர்பஸ் வானூர்தி கொள்முதல் செயல்முறையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற முறைகேடுகள் தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்றது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான சேவைக்காக 6 ஏர்பஸ் A330 ரக விமானங்களையும் 8 ஏர்பஸ் A350 ரக விமானங்களையும் கொள்வனவு செய்தபோது $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சமாக பெற்றதாக அப்போதைய ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நியோமாலி விஜயநாயக்க ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் தேவையான சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். எரிபொருள் விலை திருத்தத்தை தொடர்ந்து டீசல் விலை அதிகரித்துள்ளதால் பாடசாலை போக்குவரத்து கட்டணங்களையும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்கத்தின் செயலாளர் மெல்ஸ்ரீ டி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த கட்டண திருத்தத்தை ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக அதிகரிக்காமல் பெற்றோருடன் கலந்துரையாடி ஓரளவுக்கு உயர்த்துவதற்கு எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களில் டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதும் பெற்றோரின் நிலையை கருத்தில் கொண்டு போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படவில்லை. எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு இந்த முறை ஒரு குறிப்பிட்ட தொகையினால் கட்டணத்தை அதிகரிக்க நேரிடும் என்று செயலாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட பேருந்து கட்டணத்தில் எந்தவிதமான திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு மேலதிக சுமை ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் எரிபொருள் விலை உயர்வின் தாக்கம் குறித்து தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் தேவையெனில் எதிர்காலத்தில் பொருத்தமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் குறிப்பிட்ட அளவு அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோஹன பெரேரா தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலை 12 ரூபாவினால் அதிகரித்துள்ளதால் இந்த கட்டண திருத்தம் அவசியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுவதால் எரிபொருள் விலை உயர்வை கவனத்தில் கொண்டு தற்போது 2வது கிலோமீட்டருக்கு வசூலிக்கப்படுகின்ற 90 ரூபாய் கட்டணத்தை 10 ரூபாவினால் உயர்த்துமாறு தாம் கோரிக்கை விடுத்ததாக அவர் தெரிவித்தார். தற்போது முதல் கிலோமீட்டருக்கு 100 ரூபாவும் 2வது கிலோமீட்டருக்கு 90 ரூபாவும் வசூலிக்கப்படுகின்றது. எனவே 2வது கிலோமீட்டருக்கான கட்டணத்தையும் 100 ரூபாவாக உயர்த்துவது அத்தியாவசியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதில் எரிபொருள் கட்டுப்பாடுகள் காரணமாக கடும் சிரமங்களை எதிர்நோக்குவதால் அவர்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு அவர் இதன்போது கோரிக்கை விடுத்தார். ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்னணு தளங்கள் மூலம் வழங்கப்படுகின்ற சேவைகளுக்கு வரி அறவிடப்படும். இதற்காக டிஜிட்டல் சேவைகள் மீதான வரி பதிவு மற்றும் கொடுப்பனவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதான சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் வரி பதிவுக்கான வரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரி விதிக்கத்தக்க காலப்பகுதியின் முடிவில் இலங்கைக்குள் பொருட்கள் அல்லது சேவைகளின் விநியோகத்தின்
மொத்த மதிப்பு 9 மில்லியன் ரூபாயை தாண்டியிருந்தால் அந்த நபர் வரிக்காக பதிவு செய்யப்பட வேண்டும். அதேபோல் நிதிச் சேவைகள் மீதான வட் வரி வீதத்தை தற்போதுள்ள 18% 20.5% அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கோ உட்பட 7 பேர் கொண்ட குழு இன்று காலை 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் சிறப்பு விருந்தினர் வரவேற்பு வளாகத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருதசாந்த அபேசேன, சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க மற்றும் இயக்குநர் டாக்டர் அனில் சமரநாயக்க மற்றும் இலங்கைக்கான ரஷ்ய நாட்டின் தூதர் லெவன் ஜகர்ஜன் ஆகியோரால் குழுவினர் வரவேற்கப்பட்டனர். இதன்போது ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கே உள்ளிட்ட தூதுக்குழுவினருடன் கலந்துரையாடலும் இடம்பெற்றது. இந்த பயணத்தின் போது ரஷ்யாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான சுகாதாரத்துறையில் உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவது தொடர்பாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிசவுடன் ஒரு விசேட கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத்துடன் விசேட கலந்துரையாடலை நடத்தவும் தூதுக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நாளை கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தை பார்வையிடவும் இலங்கை மற்றும் ரஷ்யாவின் சுகாதார அமைச்சகங்களுக்கு இடையில் புரிந்துணர்வுகளை எட்டவும் திட்டமிட்டுள்ளனர். ராஜகிரிய மெத வெலிக்கடை வீதியில் உள்ள இடமொன்றில் சட்டவிரோத நிதி மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சுமார் 120 வெளிநாட்டவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். இந்த பிரிவினரிடையே சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 10 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான கணனிகள் மற்றும் கைபேசிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மெத வெலிகடை வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் பல மாடிகளை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்து இவர்கள் இந்த மோசடி வியாபாரத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது நடவடிக்கையின் போது இவர்களில் ஒரு குழுவினர் தப்பியோடியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்காக வெலிகடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிறுபோகத்திற்கான உரங்களை விநியோகிக்கும் போது விவசாயிகளிடம் வசூலிக்கப்படும் போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னர் 50 ரூபாவாக இருந்த இந்த கட்டணம் தற்போது 300 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். கொழும்பிலிருந்து விவசாய சேவை மையங்களுக்கு உரங்களை கொண்டு செல்வதற்காக விவசாயிகளிடமிருந்து இதுவரையில் வசூலிக்கப்பட்ட கட்டணமே இவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு மூடை உரத்தை பெற்றுக்கொள்வதற்காக விவசாய சேவை மையங்களினால் தற்போது 9,550 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதுமான அளவு உரத்தை வழங்க முடியாதுள்ளதாக விவசாய பிரதி பணிப்பாளர் நாமல் கருணாரட்ன தெரிவித்துள்ளார். நெற்செய்கைக்காக ஒரு ஏக்கருக்கு 90 கிலோகிராம் யூரியா இடப்பட வேண்டும் என்று விவசாய திணைக்களம் பரிந்துரைத்துள்ள பின்னணியிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். எனினும் பயிர்களுக்கு இட வேண்டிய உரம் இன்னும் முறையாக கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தோட்டப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நில உரிமைகள் கோரி இன்று ஹட்டன் நகரில் எழுச்சி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ரத்னபுரி காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் அரங்கேறிய வன்முறை சம்பவத்தை கண்டித்தும் மலேக மக்களுக்கான காணி உரிமையை வலியுறுத்தியும் ஹட்டனில் நாம் நீலகாமம் என்று எழுச்சி போராட்டம் இடம்பெற்றது. மலேக மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும், நீலகாம மக்களுக்கு நீதி வேண்டும், தோட்டப்பகுதிகளுக்கு கூலிப்படை அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தோட்டப்பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடக்க அனுமதிக்கக்கூடாது என்றும், தலைமுறையாக அடிபணிந்திருந்தாலும் இனியும் அடிபணியப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளதுடன் இதற்கு உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் கொழும்புக்கு சென்று போராடுவதற்கு தயாராக உள்ளோம் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாம் மலேகம் அமைப்பின் பிரதிநிதிகள், மலேக சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என்று பலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அதுல கருணாரட்ன இன்று இது தொடர்பாக கருத்து வெளியிடுகையில், இந்த மாத இறுதியளவில் மின்னலுடன் கூடிய மேகங்கள் உருவாகும் சாத்தியம் குறையக்கூடும் என்று தெரிவித்தார். இந்த காலப்பகுதியில் மேகங்கள் மூலமே மின்னலுடன் கூடிய மழை பெய்கின்றது. எனவே பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் போது மின் சாதனங்களை பாதுகாப்பதற்கு அவற்றை மின் இணைப்பிலிருந்து அகற்றி வைப்பது மிகவும் பொருத்தமானது. மின்னல் அனர்த்தங்களை தவிர்க்க மழை பெய்யும் போது திறந்த வழிகளான வயல்வெளிகள், திறந்த வாகனங்களில் பயணம் செய்தல் மற்றும் உயர்ந்த மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.
அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை காலம் மே 25ஆம் தேதிக்கு பின்னரே தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பருவமழை காலத்தில் காற்று ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசுவதால் மின்னல் மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு குறையும். இடை பருவமழை காலத்திலேயே மின்னல் அபாயம் அதிகமாக இருக்கும் என்றும் பருவமழை தொடங்கிய பின் மின்னல் பாதிப்புகள் மற்றும் கடும் வெப்பமான காலநிலை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் எதிர்வரும் 9ஆம் தேதியன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி தாழ்நிலையாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் பரவலான மிதமானது முதல் சற்று கனமானது வரையான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு தற்போது நிலவுகின்ற அதிக வெப்பமான வானிலை சற்று தணியும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை இன்று நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி வடமத்திய சப்ரஹவா மற்றும் கிழக்கு ஆகிய மாகாணங்களுக்கும் பதுளை, கொழும்பு, கடத்துறை, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். வெள்ளவாய மகா ஆரகம சிறிபுர பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்ற வீதி விபத்தில் தகம் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் மகா ஆரகம ஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்த புதுருவகல வித்தியாலயத்தில் 9ஆம் தரத்தில் கல்வி பயில்கின்ற 14 வயதுடைய RM சசிதி நிபுணிகா என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் வெகரையாய கங்காராம விகாரையில் உள்ள தகம் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வெள்ளவாய இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவுக்கு சொந்தமான பஸ்ஸுடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளார். விபத்தில் பலத்த காயமடைந்த தந்தையும் மகளும் கந்தபனாகல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அங்கு மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மாணவியின் மரணம் தொடர்பாக மரண பரிசோதனைகள் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெறவுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் குடாயா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விவாகரத்து கோரிய மனைவி மீதான கோபத்தினால் அவரது வீட்டில் உள்ள தென்னை மரங்களை கணவன் வெட்டி வீழ்த்திய சம்பவம் கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியில் 3 பெண் பிள்ளைகளின் தாயான பெண்ணொருவர் தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக கணவன் வீட்டில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக மனைவி கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இரவு வேளையில் திருட்டுத்தனமாக காணிக்குள் வந்த கணவன் மரம் வெட்டும் இயந்திரம் மூலம் தென்னைகளை வெட்டி வீழ்த்தியுள்ளார். இதுகுறித்து மனைவி மேலும் தெரிவிக்கையில், காய்க்கும் நிலையில் தனக்கு வீட்டுத் தேவைகளை பூர்த்தி செய்து வந்த தென்னைகளை வெட்டி வீழ்த்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சில தென்னைகளை வெட்டி வீழ்த்தியதோடு மேலும் ஒரு தென்னை வெட்டப்பட்டு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அதுவும் சற்று பலமான காற்று வீசும் போது வீழ்ந்துவிடும் நிலை காணப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் டிக்கோயா பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 2ஆக உயர்வடைந்துள்ளது. கடந்த புதன்கிழமை டயகமோவிலிருந்து போடைஸ் வழியாக கட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று டிக்கோயா பெட்டல்கல பகுதியில் வீதியை விட்டு விலகி சுமார் 25 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த சுமார் 34 பேர் உடனடியாக அருகிலுள்ள கிளங்கன் ஆதரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். முன்னதாக இந்த விபத்தில் பலத்த காயமடைந்திருந்த அக்கரைப்பத்தனை வெவர்லி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்தில் காயமடைந்து மேலதிக சிகிச்சைக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த டிக்கோயா தோட்டத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 66 வயதுடைய பழனி லூகாஸ் என்பவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கமைய குறித்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை தற்போது 2ஆக உயர்வடைந்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். திருகோணமலை பாலையூற்றை புறப்படமாகவும் கன்னியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு விஜயரட்னம பிரேமகாந்த் பிரேம் அவர்கள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை புறப்படமாகவும் திருகோணமலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரிமளகாந்தி கனகரட்னம் அவர்கள் 30/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார்.
திருகோணமலை ஈச்சந்தீவு கிண்ணியாவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் அசோக் குமார் சிவசாய்ஸ் அவர்கள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் கொக்குவிலை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த தவராசா சாரதாதேவி அவர்கள் 2/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.